மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 11 எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனாவை வந்துட்டு ஒரு லேடி வந்து கூப்பிட்றாங்க. தனாவும் நம்பி போயிட்டு ஃபோனை வாங்குறாங்க. எல்லாருமே கோவிலில் தான் இருக்காங்க. அப்போ புவனேஸ்வரி தனா கிட்ட, தனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கார்த்தி நீ கிடைக்கல அப்படின்னு விஷத்தை குடிச்சிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி அழுதுகிட்டே போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப அந்த பக்கத்துல உள்ள லேடி கேக்குறாங்க, என்னமாச்சு அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அந்த லேடியும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, என்னம்மா புவனேஸ்வரி, அந்த தனா வந்துருவாளா அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா கார்த்திக் ஏதாவது ஆபத்துன்னா அவ வராம இருக்க மாட்டா, இன்னும் 5 நிமிஷத்துல கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருவா பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு வெளியில கிளம்பும் பொழுது மாயா பாக்குறாங்க தனா எங்கேயோ போறது. அப்ப மாயா நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா எங்க போற அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்ன தனா இது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது, இந்த நேரத்துல நீ இப்படி போறது இதெல்லாம் சரியா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்து முடிச்ச பிறகு நீ இந்த இடத்த விட்டு போகலாம், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, என்ன வந்து கட்டுப்பாடு பண்றதுக்கு நீ யாரு, உனக்கு யாரு வந்துட்டு உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம தனா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என்னை கண்ட்ரோல் பண்ணாத, நான் எங்க போகணும் எங்க போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தான் வந்துட்டு முடிவு பண்ணுவீங்களா? ஏற்கனவே வந்துட்டு நீ பண்ண வேலையால தான் நான் கதிரை வந்துட்டு கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. நீ நினைச்ச மாதிரி வந்துட்டு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ண முடியாதபடி சாதிச்சுட்டேன். அந்த கதிரை பொறுக்கிக்கு வந்துட்டு நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னுடைய வாழ்க்கையே இப்படி ஆணுச்சு. தேவையில்லாம வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணாத, நான் எங்க போகணும்னு ஆசைப்படுறேனோ அங்கதான் போவேன், தேவையில்லாம என் லைஃப்ல தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா வந்துட்டு தனாவை கூப்பிடுறாங்க. தனா சொல்றது கேளு தனா, நில்லு அப்படின்னு சொல்லி தடுக்க, ஆனா தனா சொன்னதை கேட்கவே இல்லை. மாயாவை திரும்பி பார்க்காம அந்த இடத்துல இருந்து போய்கிட்டே இருக்காங்க. மாயா எவ்வளவு சொல்லியும் தனா திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயாவுக்கு புரியல இவ எங்க தான் போறா அப்படின்ட்டு. அப்ப மாயா நேரா ஓடி போய் ஜானகியை பாக்குறாங்க. ஜானகி வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா ஓடி போய், பெரியம்மா அந்த தனா எங்கேயோ போறா, நெல்லிடின்னு சொன்னாலும் கேட்காம போய்கிட்டே இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெளியில பாக்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே தனாவை காணோம். மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஒருவேளை இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல அவளுக்கு விருப்பம் இல்லாம ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாலோ அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம், அவ கொஞ்சம் கூட பிடிக்காம தானே இங்கேயே கிளம்புனா, அப்படியா கூட இருக்கலாம், நீ போயிட்டு ஒரு 8 வீட்டுல பாத்துட்டு வரியா, வீட்டுல இருந்தா அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா கண்டிப்பா அவ நான் சொல்றதை கேட்க மாட்டாளே அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நான் வந்துட்டு இந்த இடத்த விட்டு போனா கண்டிப்பா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, அதனாலதான் சொல்றேன், நீ போயிட்டு அவளை கூட்டிட்டு வா, கண்டிப்பா வருவா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி பதட்டமா போக, அப்ப கதிர் நேரா ஜானகியை பார்த்துட்டு, அத்தை என்னாச்சு, உங்க முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த தனா இருக்கா பாரு, அவ இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல விருப்பம் இல்லை போல, எங்கேயோ போயிட்டாலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் ஷாக் ஆகி, என்னத்தை இப்படி சொல்றீங்க, எங்க போயிருக்கா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா, நீயும் போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வரியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிரும், சரிங்க அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க வந்து டென்ஷன் ஆகாம தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேரா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க புவனேஸ்வரியை போயிட்டு பார்க்க புவனேஸ்வரியும் பசுபதியும் பத்தட்டமா புவனேஸ்வரி ஓடி வந்து, தனா வந்துட்டியாமா அப்படின்னு சொல்ல, தனா புவனேஸ்வரி கிட்ட, அம்மா எங்கம்மா கார்த்திக் சார் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தியை வந்துட்டு நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சியாகி, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கார்த்தியை பாக்குறதுக்கு போறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, பரவாயில்லையே இவ என்ன சொன்னாலும் நம்புறா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதனாலதான் இவளை வச்சுதான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது, நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்ல, மரகதலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒர்க் அவுட் ஆகிதான் ஆகணும், அப்பதான் அந்த ஜானகியும் ரகுராமையும் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேரா அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு நேரா கார்த்தியை பாக்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா புவனேஸ்வரியும் காணும், பசுபதியையும் காணும். தனா நினைக்கிறாங்க அவங்க வரேன்னு சொன்னாங்களே காணுமே அப்படின்ட்டு நேரா கார்த்திக் சார் அப்படின்னு கூப்ப அப்ப கார்த்தி இங்கேருந்து வெளியில வராரு. அப்ப கார்த்தியை பார்த்துட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தனா கேக்குறாங்க, கார்த்திக் சார் என்ன இது, நீங்க பூச்சி மருந்து குடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதை குடிக்கிறதுக்காக தான் தனா எடுத்து வச்சிருக்கேன், ஆனா எனக்கு சாகறதுக்கு பயமா இருக்கு தனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, கார்த்திக் சார் நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸர் லெக்சர், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பேட்மிண்டன்லாம் அவ்வளோ சாதிச்சவர், நீங்க எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், சொல்றது கேளுங்க, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, உன் கூட வாழ முடியல, உன்னை கல்யாணம் பண்ண முடியல, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், உனக்கே தெரியும் நம்ம 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம், கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிருச்சு, என்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அந்த கதிர் மாதிரி ஒரு ஆள் கூடயா நீ வாழ போற, இன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுதாம்ல, அதை கேட்டதோடு தான் என் மனசு தாங்க முடியல. அதனால தான் நான் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன், என்னை மன்னிச்சிருந்தனா, இதுக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு என்னால் ஓரமாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அந்த பூச்சி மருந்தை எடுக்க போக இதை பார்த்துட்டு தானா அந்த பூச்சி மருந்தை தட்டி விடுறாங்க. கார்த்திக் சார் எங்க எல்லாருக்குமே எவ்வளோ தைரியம் சொல்லுவீங்க, கடைசியில் நீங்களே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளோ தப்பு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேற என்னதை நான் என்ன பண்ண சொல்றேன், நீ என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கையில டக்குன்னு என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும், அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், என்னை விட்டுறதுனா நான் உயிரோட இல்லை, நீ கார்த்தி கூட சேர்ந்து வாழ்றத பார்த்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, என்னை விட்டுருதனா அப்படின்னு சொல்ல. அப்போ தனா வந்துட்டு கார்த்தியோட கை பிடிச்சு, கார்த்திக் சார் நான் சொல்றது கேளுங்க, நான் கதிர் கூட சேர்ந்து வாழலை, விருப்பம் இல்லாமல் தான் இருக்கேன், எங்கள் அம்மா சொன்னதுனால தான் அப்படி இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கதிர் வந்துட்டு என்னை விட்டு போயிடுறேன்னு சொன்னான், அதனால அவன் போன பிறகு அவனுக்கு விவகார கொடுத்துட்டு நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்றேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்லதானா என்னதான் இருந்தாலும் நீ அவனை தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவன் கூட தானே வாழ்றேன்னு சொன்னேன், அப்ப எல்லாரும் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, நீயும் அவனை தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைப்பாங்க, நான் வந்துட்டு ரெண்டாவதா உள்ள ஆளுன்னு தான் நினைப்பாங்க, தயவு செஞ்சு நீ இப்ப என் கூட வந்துருதனா, நீ மட்டும் இப்ப சரின்னு சொல்லலைன்னா நான் இந்த பூச்சி மந்தை குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மந்தை கொண்டுட்டு போக இதை பார்த்துட்டு தானா பூச்சி மந்தை தட்டி விட்டுட்டு, சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது, நான் அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் போக விட மாட்டேன், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தனாவை தடுக்கிறாரு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க தாங்க மாட்டாங்க, நான் வந்ததே ரொம்ப தப்பு சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. ஆனா கார்த்தி விடல, இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன், நீ போனீன்னா கதிரை கல்யாணம் பண்ணிடுவ, அதுக்கப்புறம் அந்த கதிரை ஜெயிச்ச மாதிரி ஆகிரும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. மாயா தனா எவ்வளவோ வந்துட்டு கார்த்திகிட்ட போராடுறாங்க, ஆனா கார்த்தி வந்துட்டு தனாவை விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்றாரு. நம்ம தனாவுக்கு பேரதிர்ச்சி, என்னடா இது, இவர் இப்படி பண்றாரு, இவரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தா கடைசியில இவர் இப்படி பண்றாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய அவமானம், அங்க எல்லாருமே கூடிட்டாங்க, இந்த நேரத்துல நான் காணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்ட்டு தனாவுக்கு பதட்டமாகுது. இன்னொரு பக்கம் மாயா நேரா வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போயிட்டு தனா தனான்னு கூப்பிடுறாங்க, ஆனா தனா எங்கேயுமே இல்லை. அதே நேரத்துல கதிரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு மாயாவை பார்த்துட்டு, மாயா தனா எங்க இருக்கா அப்படின்னு கேட்க மாயா சொல்றாங்க, கதிர் தனா இங்க இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த தனா எங்க போயிருப்பா அப்படின்னு மாயா சொல்றாங்க, ஒருவேளை அந்த புவனேஸ்வரியும் கார்த்தியும் சேர்ந்து இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கதிர் வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ ஒருவேளை இருக்கலாம், அந்த கார்த்தி அப்படி பண்ற ஆளுதான் அப்படின்னு மாயா சொல்றாங்க. நம்ம உடனே அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க புவனேஸ்வரி வீட்டுல இல்ல, அப்ப சமயக்காரம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்ப சமயக்காரம்மா கேக்குறாங்க, யாரு மணி, எதுக்குமா இங்க தேடுற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க வந்துட்டு தனா வந்தாளா அப்படின்னு கேட்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க வரல, ஆனா அந்த பொண்ணு வந்ததோட புவனேஸ்வரி அம்மா வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக சொன்னாங்க, உடனே அந்த பொண்ணும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டே அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு அதிர்ச்சி, என்ன சொல்றீங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாளா அப்படின்னு. அப்ப அந்த சமயக்கார அம்மா சொல்றாங்க, ஆமாம்மா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க, எதுக்காக அந்த தனா அம்மாவை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கும் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு விடலாம்ல, ஆனா தேவையில்லாம தனாவோட வாழ்க்கைய டெஸ்ட்ராய் பண்றாங்க அப்படின்னு சமயக்காரம்மா சொல்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு,
கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. அதுக்காக தான் தனாவை கூப்பிட்டுருக்கா. நம்ம எப்படியாவது தனாவை காப்பாற்றணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா கார்த்திகிட்ட, கார்த்திக் சார் தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் கார்த்தி சொல்றது கேட்கவே இல்லை. அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி மரகதலிங்கம் எல்லாருமே சேர்ந்து அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு போக ஜானகி புவனேஸ்வரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சாமி கும்புறதுக்கு வந்தேன், இங்க தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், சரி நம்மளும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அங்க உட்கார்றாங்க. ஜானகி நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இங்க வந்தா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ஜானகி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு இன்னும் தனா வரலையே, தேடி போனா மாயாவும் கதிரும் இன்னும் வரலையே அப்படின்ட்டு பதற்றத்துல இருக்காங்க. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு நேரா ஜானகி கிட்ட, அந்த மாயாவும் தனாவும் எங்க போனாங்க, 2 பேருக்கும் தானே தலை பிரிச்சு கொக்குற சடங்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஒரு முக்கியமான பொருளை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு வர சொல்றதுக்காக தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி கேக்குறாங்க, என்னக்கா இது, என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாச்சு, இதுக்கு மேலேயும் எந்த பொருள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல நான் எடுத்துட்டு வர சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துருவாங்க, இங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் சரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் நிக்க, பார்வதி சொல்றாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, ஒருவேளை தனா ஓடி போயிட்டாலோ அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அப்படித்தான் நினைக்கிறேன், கண்டிப்பா இந்த பத்மா ஏதோ மறைக்கிற, அந்த ஜானகி ஏதோ மறைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிரும், பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப ஐயர் இங்கேருந்து வராரு, வந்துட்டு தாலி பிரிச்சு கொக்குற சடங்கு நடக்கிறதுக்கு பொண்ணுங்களை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப ஜானகி பத்தட்டமா நிக்க, ஐயர் கேக்குறாரு, பொண்ணுங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, ஏன் இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, பத்மா நேரா ஜானகியை பார்த்துட்டு, அக்கா எங்கக்கா அந்த மாயாவும் தனாவும் அப்படின்னு சொல்ல, ஜானகி பொறுமையா நிக்க. அப்ப ஐயர் கேக்குறாரு, இங்க பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி பதட்டமாவே நிக்க. பத்மா கேக்குறாங்க, என்னக்கா அப்படி நிக்கிறீங்க, போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அக்கா நீங்க இப்படி நிக்கிறத பார்த்தா அவங்க 2 பேரும் இங்க இல்ல போலியே அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு. அப்ப ஜானகி வந்துட்டு அமைதியா இருக்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க, பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. புவனேஸ்வரி இடையில வராங்க. இவங்க அப்படி முழிக்கிறத பார்த்தா பொண்ணு இல்ல போலையே அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, ஆமா, பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க, இப்ப இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்க மட்டும் அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்கும், அதான் ஓடி போயிட்டு போல அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த பொண்ணு கண்டிப்பா கார்த்தி கூட தான் ஓடி போயிருக்கும், ஏன்னா கார்த்தியும் அந்த பொண்ணும் காதலிச்சாங்க அப்படின்னு காலேஜ்ல அரசல் புரசலா பேசிக்கிட்டாங்க, ஒரு வேளாப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. ஜானகி நேரம் அவரை பார்த்துட்டு, இங்க பாருங்க, கண்டபடி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அவர் கேக்குறாரு, என்னம்மா நாங்க பொய் சொன்னோம், உண்மையை தானே சொன்னோம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இங்க பாருமா ஜானகி, நாங்க வந்துட்டு ஏதோ சும்மா யூகத்துல தான் சொல்றாங்க, தனாவை காணோம் அப்படின்னா இதான காரணமா இருக்கும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இந்த மாயாவையும் காணோம், ஒருவேளை இந்த மாயாவும் ஓடி போயிட்டாலும் என்னமோ அப்படின்னு. அப்ப ஜானகி கோவப்படுறாங்க, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, என் பையன் கூட எல்லாம் அவ ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஏதோ உங்க கெஸ்ட் ஹவுஸ் பக்கமா தனா போனதா உங்க வீட்டு சமயக்காரமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, தனா எப்படிப்பட்ட பொண்ணு, அவளா வந்துட்டு கல்யாணம் ஆன பிறகு கார்த்தியை போய் பார்க்க போறா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப டக்குன்னு அங்க உள்ளவங்க, இல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்க, ஜானகி இல்லைன்னு சொல்லி தடுக்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க வேணும்னா வாங்க, இப்பவே நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம தனா கார்த்தி கூட இருக்காங்க. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகிக்கும் பேரதிர்ச்சி. ஜானகி வந்துட்டு தனாவை அடிக்கிறாங்க, என்ன காரியண்டி பண்ணியிருக்க அப்படின்னு. தனா சொல்றாங்க, அம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, எதுக்காகடி இங்க வந்த அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, கார்த்திக் சார் சாகரன்னு சொன்னாரு, அவரை காப்பாத்துறதுக்காக வந்தேன், புவனேஸ்வரி அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி டென்ஷன் ஆகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் ஒன்றும் தனாவுக்கு கால் பண்ணவே இல்லையே, தனா ஃபோன் வச்சிருக்காளா என்ன, இங்க பாருங்க, நான் யாருக்குமே கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காமிக்கிறாங்க. இதை பார்த்ததோட தனாவுக்கு அதிர்ச்சி. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா அவங்க தாம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்க,
அதனால தாம்மா நான் வந்தேன் அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க, உனக்கு வெக்கமா இல்லையாம்மா? நீ வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணலை, கதிரை கல்யாணம் பண்ணிட்ட, கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்தில் சொன்னேன். ஆனால் இப்படி கார்த்தி கூட வாழ்கிறதுக்கு இப்படி தான் வரியாம்மா அப்படின்னு. இது கேட்டதோட தனா வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி வந்துட்டு ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட குடும்பத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரகுதாம் தான். பெத்த பொண்ணு ஒழுங்காக பார்த்துக்க வக்கில்ல. அவன் இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். மறுபடியும் தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். தனாவுக்கு தான் கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை இல்லை. அப்புறம் என்ன, அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சானே அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இதுதான் உன் திட்டமா? இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஜானகி இங்கே பாரு, ஏதோ தனா ஆசைப்பட்டு வந்தா அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அதுக்காக நான் வந்துட்டு இந்த பிளான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லாது அப்படின்னு. அப்போ மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரி. அந்த கதிருக்கும் தனாவுக்கும் நடந்த கல்யாணத்தை அத்து விட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுங்க. செஞ்ச தப்புக்கு ஜானகியும் ரகுராமும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரகுராம் வீட்டில் விஷயம் தெரிய வருது. ரகுராம் நேராக பஞ்சாயத்துக்கு வராரு. அப்போ புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்துட்டு, என்ன ரகுராம், இப்படி தான் பொண்ணு வளர்க்குறியா? ஜானகி வந்துட்டு அன்னைக்கு அமைதியாக இருந்திருந்தா இன்னரும் தனா கார்த்தி கூட வாழ்றேன்னு சொல்லி கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருப்பா. அதை விட்டுட்டு அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஜானகி சொன்னதுனால போய் சொல்லிட்டா. ஆனால் இன்னைக்கு அந்த தனா வந்துட்டு அவளோட காதலை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இந்த நேரத்தில் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை விட்டுட்டு கார்த்தியை பார்க்க வந்திருக்கா. பாத்தியா, அப்பா அவளுக்கு கார்த்தி கூட சேர்ந்து வாழணும்னா ஆசை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவளோட ஆசையை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்க, தனாவுக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ரகுராம் அமைதியாக இருக்க, இப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க செஞ்ச தப்புக்காக ஜானகியும் ரகுராமும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம புவனேஸ்வரி நேராக ரகுராம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஜானகி வந்துட்டு அழுகுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜானகி தான். இவன் மட்டும் அன்னைக்கு தனாவை இப்படி சொல்லாமல் விட்டுருந்தா இன்னரும் தனா கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருப்பாள்ல. ஆனால் இவ இப்படி பொய் சொல்ல சொன்னதுனால தான் இன்னைக்கு என் பிள்ளை அவமானப்பட்டு நிற்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.